எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புஷியானதை வச்சுக்கிட்டு மாங்காடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவளுக்கு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவரு நேரம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டாம வரும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாதுகாப்புக்காக செஞ்சு வருகை தரும் நமது உசிலம்பட்டி புறநகர் மேற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட நிர்வாகி கற்பக ஒருங்கிணைப்பாளர் வழக்கரணி பிரிவு சசிகுமார், பால்ராஜ், கிஷோர்குமார், விஜயராமன் மற்றும் ஒன்றிய நிர்வாகி தனசேகரன் பாண்டியன் அவர்களையும் அனைவரையும் வருக வரவேற்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நமது புறநகர் ஒரு திட்டத்தை கொடுத்தா 8 கோடி ரூபாய் அதுக்கு உள்ளாட்சியிலிருந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் போது, கட்டணம் கட்டிட்டு இருக்கும் போது மேலே கட்டி முடிச்சிட்டாங்க. மறுபடியும் இடிக்கப்படுகிறது. மறுபடியும் யூனியன் இட, நகராட்சி இட என்று இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள பேருந்துள்ள கடைகளை இங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய கடைகளை விற்பனைக்கு தயாராக உள்ள நிலையில் அவல நிலையில் தான் இங்கு உள்ளது இந்த நகராட்சி நிர்வாகம். மேலும் மதுரை மாவட்ட மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்காக கூடியிருக்கும் என்றால், ஒரு 3 மாதத்திற்கு முன்பு கவனம்பட்டி, கர்கட்டான்பட்டி, அன்னமார்பட்டி ஊருடைய சாக்கடையா இருக்கு, அதை கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னு சொல்லி நகராட்சிகிட்ட போய் மனு கொடுத்தோம். 3 மாசம் ஆச்சு. அந்த இடத்துக்கு போய் பக்கத்துல கூட போய் நிக்கல அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவரும் ஒரு துளி கூட மக்களை நினைத்து பார்க்கவில்லை. நினைத்து பார்க்காத இந்த நகராட்சி எதற்கு உசிலம்பட்டிக்கு செயல்படவில்லை? ஏனென்றால் இது சென்னையில் இருக்கும் திமுக அறிவாலயம் போல உசிலம்பட்டியில் ஒரு குட்டி அறிவாலயம். ஏன்னா அதிகாரிகள் யாரும் இங்கு போவதில்லை, அரசியல்வாதிகள் போகிறார்கள். அரசியல்வாதிகள் போகும்போது அதிகாரிகள் எந்திரித்து நின்று கொண்டே இருக்கிறார்கள். சேரை எடுத்து போட்டு உட்காந்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற நிலைமை இந்த உசிலம்பட்டி நகராட்சியில மிகவும் அவமானமாக இருக்கிறது. ஒவ்வொரு திட்டமும் போட்டாலும் யாருக்கும் சொல்றது இல்ல. டெண்டர் விட்டவங்களுக்கே விடுறது, அவங்களுக்குள்ளே நடத்திக்கிறது. இது மாதிரி செயலாகவும் இந்த நகராட்சியில் நடந்துகிட்டே இருக்கு. நகராட்சி கட்டடம் மாடல் அரசு என்று வீடியோ மாடல் அரசு ஒன்று செயல்பட்டு இருக்கிறது. ஏன்னா வீடியோ போடுறாங்க. பஸ் ஸ்டாண்டு இப்படி கட்டிடுவோம், பஸ் ஸ்டாண்டு மாடி வரும், பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் இப்படி போகும், இந்த பக்கம் பயணிகள் நிற்பாங்க, பஸ் எல்லாம் இப்படி வந்து போகும் சொல்லி ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற ஆண்டுகளாக அந்த சாக்கடைக்கு ஒரு வழிவகை செய்யல. நீங்க எல்லாம் அரசியல்வாதியா? இல்ல நான் கேட்கிறேன், நீங்க அரசியல்வாதியா? 10வதுக்கு இங்க ஒரு ஊழல் நடக்கும். ஏன்னா கைகோர்த்து இருப்பாங்க. திமுக ஆட்சி அமைங்க, ஆனா ஏடிஎம்கேல இருக்கவங்க இங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. அவங்க ஒன்னு டிஎம்கே, இன்னொரு டிவிகே. அது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எம்எல்ஏ
உசிலம்பட்டி மானத்தை வாங்கின எம்எல்ஏ. ஏன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்டதுனால எங்க மானத்தை வாங்குவீங்கல்ல. நான் ஒரு குடிமகனாக தான் கேட்கிறேன். 5 வருஷமா ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யாத அரசுக்கு எதிர் நின்று வாழ்த்து சொல்றாரு. அப்படி ஒரு கேவலமான நிலை. மக்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க சிந்திக்கணும். நீங்க திரும்ப எப்படி ஓட்டு கேட்டு இந்த முகத்தை வச்சு இந்த உசிலம்பட்டிக்குள்ள நீங்க வருவீங்க சொல்லுங்க. 10வது கடைசியா ஒரு சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழா. ஏன்னா அவங்க அந்த கட்டடத்துல அவங்களோட பேர் இருக்கணும்ல, அதனால அதை பண்ணிடுறாரு நம்ம எம்எல்ஏ. எங்க எம்எல்ஏ அந்த இடத்துல போகும்போது அந்த சண்டை பாதையில் தானே தெரியும் உங்களுக்கு. நீங்க கார்ல போய் திறந்து வச்சுட்டு போயிருவீங்க. உங்க பேர் இருந்தா போதும், அது மட்டும் போதும்ல. நிறைய வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை பூரா நீங்க நிறைவேற்றிட்டீங்க. அதனால நீங்க சந்தோஷமா சட்டசபையில நின்று முதல்வர் அவர்களே, நீங்களும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நாங்கெல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சாக்கடைக்கு பக்கத்துல எத்தனை மக்கள் பாதிக்க. இதே இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரை ரோட்ல அந்த மதுரை பஸ் ஸ்டாப்ல ஒரு 300 பயணிகள், அதுவும் உசிலம்பட்டியில் இந்த திமுக அரசை, இந்த திமுக வேட்பாளரை டெபாசிட் இலக்கு வைப்போம், வீடு வீடாக செல்வோம். நீங்க நடத்திய நாடகத்தையும் நீங்க சாதனை என்ற பேர்ல எங்களை சோதனை பண்ணதையும் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஒரு 58 கால்வா அந்த பிரச்சனையை வச்சே கொண்டு போறது. வருஷம் அங்க தண்ணி கையணையில் நிறைஞ்சா போதும், இங்க நம்ம விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு போராட்டத்துக்கு வந்துருவாங்க. அந்த போராடுறவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டே இருக்க வேண்டியதான். அதுல வைப்போம். அதனால வீடு வீடாக சென்றடைந்து உண்மையான வெற்றிக்கதை எங்க தலைவரிடம் சமர்ப்பிப்போம். சுகாதாரம் தராத ஆட்சி வேண்டாம் இந்த நகராட்சி. சுகாதாரம் தராத ஆட்சி வேண்டாம் இந்த நகராட்சி. கவனி 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 உசிலம்பட்டி மக்களை கவனி. கவனி கவனி உசிலம்பட்டி மக்களை கவனி. ஊருக்குள்ள ஊரணி மக்கள் நிலைய பாரணி. ஊருக்குள்ள ஊரணி மக்கள் நிலைய பாரணி. கைவிடு வேண்டும் 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 வேண்டும். சாக்கடை வசதி வேண்டும். கவலைக்கிடம் கவலைக்கிடம் உசிலம்பட்டியே கவலைக்கிடம். கவலைக்கிடம் கவலைக்கிடம் உசிலம்பட்டியே கவலைக்கிடம். சுகாதாரம் தராத ஆட்சி வேண்டாம் இந்த நகராட்சி. உசிலம்பட்டி மக்களை கவனி. ஊருக்குள்ள ஊரணி ஊருக்குள்ள ஊரணி மக்கள் நிலைய பாரணி. ஊருக்குள்ள ஊரணி மக்கள் நிலைய பாரணி. அக்கறைக்கோள் அக்கறைக்கோள். குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் பட்டறைக்கு விஸ்வகுல உறவின்முறை சமுதாய கூடம் நிறைந்த வசதியுடன் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும். செல் 9976